வணக்கம். gradient and physical significance. முதல்ல directional derivative னா என்னன்னு பார்த்துக்கலாம். definition of directional derivative. திசை வழி வகையீடு. Directional derivative of a function psi at a point x0, y0, z0 along the direction u cap is equal to u1 I cap plus u2 j cap plus u3 k cap is given by தமிழில் ஒரு ஸ்கேலார் சார்பு அல்லது ஸ்கேலார் புலம் சையில் x0, y0, z0 என்ற புள்ளியில் u cap அது வந்து u1 I cap plus u2 j cap plus u3 k cap என்ற திசையின் வழி கணக்கிடப்படும் திசை வழி வகையீடு. ஸோ ஒரு ஸ்கேலார் சார்பு கொடுக்கப்பட்டிருக்குது சை, ஒரு புள்ளியும் கொடுக்கப்பட்டிருக்குது, அப்புறம் எந்த திசையில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அதுக்கு பேர் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். திசையில் டைரக்ஷன், ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒரு டைரக்ஷனில் டெரிவேட்டிவ் பார்க்கணும். அது எப்படிங்கிறதுக்கான அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கணும், ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு யூனிட் வெக்டாராக இருக்கணும். டைரக்ஷன் வந்து யூனிட் வெக்டாரில் கொடுத்துருக்கணும். யூனிட் வெக்டாரில் கொடுக்குறேன்னா அந்த யூனிட் வெக்டாருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ டெஃபினிஷன் என்னென்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஆஃப் சை அல்லாங் யூ கேப் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h டென்ஸ் டு 0 சை அந்த பாயிண்ட் x0 ப்ளஸ் u1h. u1ங்கிறது யூனிட் வெக்டாரினுடைய ஐ காம்பனண்ட், ஹச்சுங்கிறது கொஞ்சம் இன்ஃபினிட்டிசிமல் குவான்டிட்டி, h tends to 0, hங்கிறது வெரி ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ x0 ப்ளஸ் u1h, y0 ப்ளஸ் u2, u2ங்கிறது இந்த செகண்ட் கோஎஃபிஷியன்ட் j காம்பனண்ட், u2h, z0 ப்ளஸ் u3h. ஸோ எக்ஸில் கொஞ்சம் u1h அளவும், ஒய்யில் u2h அளவும், இசட்டில் u3h அளவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறப்ப ஒரிஜினலாக உள்ளது மைனஸ் சை x0, y0, z0. ஸோ இது வந்து சேஞ்ச் இன் சை. ஹச் அளவு இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு எக்ஸில் வந்து என்ன ஆகுது, u1h, ஒயில் u2h, இசட்டில் u3h அளவு இன்க்ரீஸ் ஆகிறப்ப எவ்வளவு சை வந்து மாறி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு த சேஞ்ச் இன் ஹச். இதுக்கு பேர் டெரிவேட்டிவ், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ், இதை இந்த வடிவிலையும் எழுதலாம். அதாவது சை வந்து மாறுது, எக்ஸு மாறுவதனால, ஸோ டோசை பை இது எக்ஸு தான் மாறுது, டோசை பை டோ எக்ஸ், எக்ஸு எவ்வளவு மாறிடுதுன்னா u1, மேலே உள்ள ஹச்சும் கீழே உள்ள ஹச்சும் போயிடும். ஸோ டோசை பை டோ எக்ஸ் u1 ப்ளஸ் டோசை பை டோ ஒய் u2 ப்ளஸ் டோசை பை டோ இசட் u3. இதெல்லாம் எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும்னா எந்த பாயிண்டில் தேவையோ அந்த பாயிண்டில் x0, y0, z0 இதெல்லாம் கொடுத்துருக்கோ அந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஷார்ட்டாக டெல் சை டாட் யூ கேப். டெல் சைங்கிறது என்ன, ஐ டோசை பை டோ எக்ஸு ப்ளஸ் ஜே டோசை பை டோ ஒய் இந்த இருக்குது பாருங்கள். டெல் சைங்கிறது கிரேடியன்ட் ஆஃப் சைங்கிறது ஐ டோசை பை டோ எக்ஸு ப்ளஸ் ஜே டோசை பை டோ ஒய் ப்ளஸ் கே டோசை பை டோ இசட். டெல் சை கூட யூ கேப்பை டாட் பண்ணோம்னா யூ கேப்புங்கிறது இந்த இருக்குது u1i ப்ளஸ் u2j ப்ளஸ் u3k. இதை எல்லாத்தையும் டாட் பண்ணணும்னா u1ம் இங்கே ஐ காம்பனண்ட் வரும். ஸோ டோஸ் ஐ காம்பனண்ட் என்ன, டோசை பை டோ எக்ஸ், டோசை பை டோ எக்ஸ் ஆஃப் u1. அதே மாதிரி இங்கே ஜே காம்பனண்ட் வந்து டோசை பை டோ ஒய், இங்கே ஜே காம்பனண்ட் u2, ரெண்டையும் டாட் பண்ணுறப்ப ஒன்றுன்னு வரும். ஸோ டோசை பை டோ ஒய் u2 ப்ளஸ் டோசை பை டோ இசட் u3. ஸோ திஸ் குவான்டிட்டி இஸ் gradient of psi dot, that is del psi dot u cap. So this is the directional derivative. இது எப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நோட், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அலாங் ஐ கேப். ஸோ டெல் சை கூட யூ கேப்பை வச்சு டாட் பண்ணாமல் ஐ கேப்பால் டாட் பண்ணுறப்ப இதையும் டாட் பண்ணுறப்ப ஒன்றுன்னு வரும், ஐ கேப்பையும் இதையும் டாட் பண்ணுறப்ப ஒன்றுன்னு வரும். ஸோ இதெல்லாம் டாட் பண்ணுறப்ப 0 ஆயிரும். ஸோ டெல் சை கூட எந்த வெக்டார் எந்த டைரக்ஷனில் பார்க்குறோமோ அந்த வெக்டாரை டாட் பண்ணணும். ஸோ ஐ கேப்புங்கிற டைரக்ஷனில் பார்த்தோம்னா டெல் சையை டாட் பண்ணுறப்ப ஐயும் இதையும் டாட் பண்ணுறப்ப இந்த குவான்டிட்டி மட்டும் வரும். ஸோ டோசை பை டோ எக்ஸுங்கிறது டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அலாங் ஐ கேப்.
அதாவது எக்ஸ் டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணுறப்ப சை எப்படி மாறுங்கிறது எக்ஸை பொறுத்து மாறும். தட் இஸ் டோ சை பை டோ எக்ஸ். ஜே கேப் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டோ சை பை டோ ஒய். ஏதோ ஒரு ஆர்பிட்ரேரியாக உள்ள டைரெக்ஷன், வேறு ஒரு டைரெக்ஷன் ஐஜே இல்லாமல் யூ கேப்புங்கிற டைரெக்ஷனில் எப்படி மாறும்னா டெல் சையை யூ கேப்னால் டாட் பண்ணணும். சரிவின் வரையறை அல்லது டெஃபினிஷன் ஆஃப் கிரேடியன்ட் இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். டெல் சைங்கிறது ஐ டோ சை பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே டோ சை பை டோ ஒய் ப்ளஸ் கே கேப் டோ சை பை டோ இசட்டுங்கிறது கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் கிரேடியன்ட் ஆஃப் சைக்குன்னு டெஃபினிஷன். இதனுடைய ஜியாமெட்ரிக்கல் ஆர் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிரேடியன்ட், சரிவின் இயற்பியல் அல்லது வடிவியல் முக்கிய பொருள் அல்லது முக்கியத்துவம் அல்லது பொருள் அப்படின்னா என்னன்னா கிரேடியன்ட்டினுடைய மீனிங். gradient is a vector quantity. பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஜேலாம் வருது. ஸோ திஸ் இஸ் a vector quantity that points in the direction of the steepest maximum. The direction of the steepest increase of a scalar field at a given point. ஒரு புள்ளியில் எந்த டைரெக்ஷனில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது, எந்த டைரெக்ஷனில், அண்ட் இட்ஸ் மேக்னிடியூடு ரெப்ரசன்ஸ் அ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ். அதனுடைய டெல்சையினுடைய மேக்னிடியூடு டைரெக்ஷன் என்ன அப்படின்னா எந்த திசையில் கூடுது. இப்போ உதாரணம் இந்த பாயிண்டில் இருக்கிறோம் அப்படின்னா இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது, இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ சையினுடைய வேல்யூ இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே நோக்கி போகிறப்ப சை கூடிக்கிட்டே போகுது. ஸோ இந்த பாயிண்டில் டெல் சை கால்குலேட் பண்ணோம்னா அது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். எந்த டைரெக்ஷனில் சை கூடுதோ அந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதனுடைய மேக்னிடியூடு எவ்வளவு டோ சை பை டோ எக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த டைரெக்ஷனில் கொஞ்சம் மூவ் பண்ணுறப்ப எவ்வளோ சேஞ்ச் ஆகுங்கிறது. அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் ரெப்ரசன்ஸ் அ ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுறோமோ அது. ஒரு ஸ்கேலார், தமிழில் ஒரு ஸ்கேலார் புலம் ஒரு புள்ளியிலிருந்து மீப்பெரும வளர்ச்சியை பெரும் திசையையும் எண்ணளவையும் சரிவு குறிக்கும். சரிவுனா என்னென்னா, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல, இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரையில் நம்ம மேலே நோக்கி போனோம்னா டார்க்லேயே இருக்கும். இந்த பாயிண்டில் இந்த டைரெக்ஷனில் வந்தோம்னா அதிகமான லைட்டை நோக்கி போகிறோம், பிரைட்னஸ் நோக்கி போகிறோம். ஸோ இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே போகுது. இங்கே இன்டென்சிட்டி 0வாக இருக்குது, இங்கே இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே போகுது. ஸோ ஸ்கேலார் புலம் இன்டென்சிட்டிங்கிறது ஸ்கேலார் புலம் ஒரு புள்ளியிலிருந்து இந்த புள்ளியில் பார்க்குறோம். மீப்பெரும வளர்ச்சியை பெரும் திசை எந்த டைரெக்ஷனில் போனால் ஜாஸ்தியாக கூடிக்கிட்டே போகுது, அந்த திசையையும் எவ்வளவு கூடுது அப்படிங்கிற எண்ணளவையும் சரிவு குறிக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணோம்னா எவ்வளவு கூடுது அப்படிங்கிறது அதனுடைய மேக்னிடியூட். எந்த டைரெக்ஷனில் போனால் கூடிக்கிட்டே போகுதுங்கிறது அதனுடைய டைரெக்ஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இது டார்க்காக இருக்குது, இங்கே பிரைட்டாக இருக்குது. ஸோ இன்டென்சிட்டி இங்கே வர கூடிக்கிட்டே போகுது. ஸோ இன்டென்சிட்டிங்கிறது ஸ்கேலார் ஃபீல்டாக இருந்ததுன்னா இந்த பாயிண்டில் பார்த்தோம்னா இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த பாயிண்டில் பார்த்தோம்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா இதை நோக்கி தான் இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே போகுது. ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு படம் மூலமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்ஸில் இன்னொன்று சொல்லுவோம். இப்போ இது பூமி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹைட்டில், இங்கேருந்து சேம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடமும் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், நிலையாற்றல் சேமாக இருக்கும். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிலையாற்றல் சேமாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், கன்சிடர் த சிஸ்டம் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேசஸ். ஸோ இது ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அடுத்தது இது ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ அங்கெல்லாம் பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், சேம் ஹைட்டில், அங்கேருந்து சேம் ஹைட்டில் இருக்குது. த மேக்ஸிமம் இன்க்ரீஸ் வில் பி அலாங் த நார்மல் ஆஃப் த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இங்கே பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இந்த டைரெக்ஷனில் நார்மலை நோக்கி இருக்கும், செங்குத்து, இந்த சர்ஃபேஸுக்கு செங்குத்து கோடை நோக்கி இருக்கும். இதில் இந்த டைரெக்ஷனில் போனோம்னா பொட்டன்ஷியல் அதே தான் இருக்கும், மாறாது. அதுக்கு செங்குத்தாக போனோம்னா பொட்டன்ஷியல் கூடும். நம்ம கூடுதா இப்படி கூடுதா வச்சுக்கிட்டோம்னா இதே டைரெக்ஷனில் இங்கே பொட்டன்ஷியல் 10 இருக்குது, இந்த இடத்துல 15 இருக்குது, இங்கே 20 இருக்குதுன்னா இங்கேருந்து இங்கே போகிறப்ப தான் பொட்டன்ஷியல் கூடும். அல்லது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வர்றப்போ பொட்டன்ஷியல் கூடும்.
ஸோ அது எதை நோக்கி இருக்கும்னா இந்த சர்ஃபேஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இருக்க அதுக்கு செங்குத்தாக அமையும். ஸோ the maximum increase will be along the normal of the equipotential surface. Gradient of the potential will represent the force. ஸோ இந்த கேஸில் கிரேடியன்ட்னா ஃபோர்ஸ். ஸோ புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் இங்கே இந்த ஈக்விபொட்டன்ஷியலினுடைய கிரேடியண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ பொட்டன்ஷியலுக்கு கிரேடியண்ட் பார்த்தோம்னா அது ஃபோர்ஸை குறிக்கும். தமிழில் சரிவின் இயற்பியல் முக்கியத்துவம் சமநிலை ஆற்றல் பரப்புகள் கொண்ட அமைப்பை கருதுக. ஸோ இது வந்து சமநிலை ஆற்றல். இங்கே எல்லாமே ஆற்றல் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே போனீங்கன்னா ஒரே ஆற்றல் மட்டங்கள் ஒரே மாதிரி இருக்குது. இப்படி உள்ள ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணுங்கள். மீப்பெரும வளர்ச்சி சமநிலை ஆற்றல் பரப்பிற்கு செங்குத்தாக அமையும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டைரெக்ஷனில் போனோம்னா பொட்டன்ஷியல் கூடிக்கிட்டே போகும். நிலையாற்றலின் சரிவு விசையை குறிக்கும். ஸோ எஃப்ங்கிறது டெல் யூவை குறிக்கும். சில சமயங்களில் அவன் நெகட்டிவ் கிரேடியண்ட்டாக இருக்கும், மைனஸ் சைனில் இருக்கும். சம்டைம்ஸ் வித் எ மைனஸ் சைன் இன் ஃபிசிக்ஸ். இயற்பியலில் சில வேளைகளில் எதிர்குறியில் குறிக்கப்படும். எஃப்ங்கிறது மைனஸ் டெல் யூ. எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கிரேடியண்ட் பார்த்தா ஃபோர்ஸ் வரும். சில வேளை நெகட்டிவ் சைனில் இருக்கும், அந்த டைரெக்ஷனை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் இது கிரேடியண்ட்டினுடைய ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இது கிரேடியண்ட், அது பொட்டன்ஷியல் கூட ஆக்ட் பண்ணுறப்ப ஃபோர்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸு மைனஸோட சேர்த்து. அது எப்படி டிஃபைன் ஆகிருக்குதுங்கிறத பொறுத்து. ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் த டைவர்ஜென்ஸ். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் டெல் டாட், டைவர்ஜென்ஸ்னால் டாட் இருக்கணும். டெல் டாட், கிரேடியன்ட்னா டாட்டு கிராஸ் எதுவும் இருக்கக்கூடாது. டைவர்ஜென்ஸ்னால் டாட் இருக்கணும். டெல் டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு டோ எஃப்1 பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ எஃப்2 பை டோ ஒய் ப்ளஸ் டோ எஃப்3 பை டோ இசட். எஃப்னுடைய காம்பனன்ட்ஸ் தான் எஃப்1 எஃப்2 எஃப்3ங்கிறது. எஃப்1i ப்ளஸ் எஃப்2j ப்ளஸ் எஃப்3kங்கிறது திஸ் வெக்டார் ஃபீல்டு எஃப். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த டைவர்ஜென்ஸ். ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டைவர்ஜென்ஸ், அதாவது இயற்பியல் முக்கியத்துவம். தமிழ்லன்னா இயற்பியல் முக்கியத்துவம். டைவர்ஜென்ஸ் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் இன் த இன்டெக்ரல் ஃபார்ம். இது டிஃபரன்ஷியல் ஃபார்மில் டைவர்ஜென்ஸை சொல்லியிருக்கிறோம், இது இன்டெக்ரல் ஃபார்மில் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் இதே மாதிரி வரும். ஸோ இங்கே இன்டெக்ரல் வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டெல் டாட் எஃப் டிவின்னு இருக்கும். சின்ன வால்யூமில் பார்த்தோம்னா அந்த ஒரே ஒரு இன்டெக்ரல் தான் வரும். ஸோ டெல் டாட் எஃப் டிவிங்கிற அந்த டெல்டா விங்கிறத தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ டைவர்ஜென்ஸ் எஃப்ங்கிறது காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்திலேருந்து இந்த மாதிரி டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெல் டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 பை டெல்டா எஃப் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஎஸ். ஸோ டெல்டா விங்கிறது வெரி ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கணும். எஃப் டாட் டிஎஸ் வந்து ஃப்ளக்ஸ்னு பேர். ஸோ ஒரு சர்ஃபேஸில், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் எஃப் டாட் டிஎஸ் பார்த்தோம்னா அது எவ்வளோ பாஞ்சி அது வழியாக போகுது அப்படிங்கிறது. ஸோ திஸ் மீன்ஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்டு அட் எ பாயிண்ட். ஒரு பாயிண்டில் டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு என்னன்னு சொல்லணும்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃப்ளக்ஸ் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டு. ஃப்ளக்ஸ் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டு ஓவர் எ வெரி ஸ்மால் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எஸ், வெரி ஸ்மால் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எஸ், எஃப் டாட் டிஎஸ்ங்கிறது ஃப்ளக்ஸ். ஸோ அதை சுற்றிலும் ஒரு பாயிண்டில் வந்து டைவர்ஜென்ஸ் எஃப் கண்டுபிடிக்கணும்னா அதை சுற்றிலும் ஒரு சர்ஃபேஸ் வரைங்க, அதன் வழியாக எவ்வளவு வந்து கோடுகள், வெக்டார் கோடுகள் எவ்வளவு கிராஸ் ஆகுது, அது 1 பை டெல்டா வி, வால்யூம் எவ்வளோ அது உட்கொள்ளுதோ அதனால் வகுத்துறணும். அதுதான் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப். இதுதான் ஃபிசிக்கல் மீனிங். ஸோ திஸ் மீன்ஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் the flux of the vector field over a very small closed surface S enclosing the infinitesimal volume delta V. S க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த வால்யூம் வந்து டெல்டா V. ஒரு புள்ளியில் வெக்டர் புலத்தின் டைவர்ஜென்ஸ் என்பது அப்புள்ளியை சுற்றி அமையும் ஒரு சிறிய மூடிய பரப்பின் மீது, பரப்பின் வழியாக, மீது வேண்டாம், பரப்பின் வழியாக செல்லும் வெக்டர் புலத்தின் பாய்வாகும். ஸோ இந்த இடத்துல மீதுங்கிறது வேண்டாம், மூடிய பரப்பின் வழியாக செல்லும் வெக்டர் புலத்தின் பாய்வாகும். இங்கு பரப்பு உட்கொள்ளும் கன அளவு டெல்டாவிங்கிறது மிக சிறியதாகும்.
ஸோ அதே இங்கிலீஷில் உள்ளது தமிழில் சொல்லியிருக்கிறோம். இப்போ படம் அதில் டெல்டா எஃப் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ், டெல்டா எஃப் லெஸ் தென் 0 நெகட்டிவ், டெல்டா எஃப் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி 3 இது விஷயம். டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் கிரேட்டர் தென் 0னா என்ன அர்த்தம்? இந்த புள்ளியில் இதை சுற்றிலும் ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சோம்னா அதன் வழியாக வெளியே போகக்கூடிய வெக்டார் ஃபீல்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வெளியே நோக்கி வெக்டார் ஃபீல்டு போகுது அதிகமாக. ஒரு பாயிண்டில் சுற்றிலும் ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சோம்னா அதுதான் ஃப்ளக்ஸு, அதன் வழியாக செல்லக்கூடிய பாய்வு. இதை மாதிரி இங்கேருந்து வெளியே நோக்கி போணுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெல்டா எஃப் வந்து கிரேட்டர் தென் 0. உள்ளே நோக்கி வந்தது அப்படின்னா வெக்டார் ஃபீல்டு எல்லாமே உள்ளே நோக்கி வந்ததுன்னா டெல்டா எஃப் வந்து லெஸ் தென் 0. டெல்டா எஃப் வந்து 0 பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாக இல்லைன்னா ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அது உள்ளேயும் போகலை வெளியே நோக்கி வரல, சும்மா பேரலாக போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு சர்ஃபேஸை என்க்ளோஸ் பண்ணோம்னா எவ்வளோ உள்ளே வருதோ அவ்வளோ வெளியே போகும். இதில் அப்படி இல்லை, நிறையா இது உள்ளே வரும், இதில் நிறையா இது வெளியே போகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா எஃப்னுடைய சைனை பொறுத்துருக்கு. இப்போ இது எப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் எ சோர்ஸ். இங்கே ஏதாவது ஒரு மூலகம் சோர்ஸ் இருக்கணும். சோர்ஸ் இருந்தால் தான் இங்கேருந்து எல்லா தண்ணி போதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வாட்டர் கேன் வாட்டர் டேப் இருக்கணும். அப்படின்னா தான் எல்லாமே இந்த திசை நோக்கி போகும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் எ சோர்ஸ், இந்த இடத்துல ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் டெல்டா எஃப் கிரேட்டர் தென் 0 இருக்கும். இங்கே என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்க். இங்கே ஏதாவது தண்ணியை உரியக்கூடிய ஒரு டேப் மாதிரி ஏதோ ஒன்று சக் பண்ணி இழுக்கிற மாதிரி இருந்தால் தான் எல்லா வாட்டரும் இங்கே வரும். ஸோ இங்கே ஒரு சிங்க் இருந்தால் தான் இங்கே எல்லாமே உள்ளே நோக்கி வரும். இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா சோர்ஸுக்கு மூலகம் உள்ளது, இங்கே சிங்குனா உறிஞ்சி உள்ளது. இங்கே தண்ணி வரதை உறிஞ்சிது உள்ள. இங்கே இந்த மாதிரி இதில் சோர்ஸோ சிங்கோ எதுவுமே இல்லை. இதுக்கு பேர் சொலினாய்டல். சோர்ஸோ சிங்கோ எது இல்லைன்னா சொலினாய்டல். டெல்டா எஃப் ஈக்குவல் டு 0னா அதுக்கு பேர் இன்னொரு பேர் சொலினாய்டல். மூலகமும் இல்லை உறிஞ்சியும் இல்லை, இதுக்கு பேர் சொலினாய்டல். அதே மாதிரி curl and its physical significance என்னன்னு பார்த்தலாம். definition of the curl, del cross f. curlனா cross இருக்கணும். del cross fங்கிறது ijk dou by dou x dou by dou y dou by dou z. fனுடைய 3 காம்பனன்ட் f1 f2 f3. இதுதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் curlனுடைய டெஃபினிஷன். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய physical significance ஸ்டோக்ஸ் லால இருந்து இந்த மாதிரி எழுதலாம். ஸ்டோக்ஸ் லா என்னங்கன்னா க்ளோஸ்டு கர்வ் இன்டெக்ரல் காண்டூர் இன்டெக்ரல் எஃப் டாட் டிஆர் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் கேர்ள் ஆஃப் டிஎஸ்ன்னு வரும். ஸ்மால் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா டெல்டா இஸ் வெரி ஸ்மாலாக இருந்ததுன்னா அந்த இன்டெக்ரல் ஒன்று தான் வரும், வெரி ஸ்மாலாக இருக்கும். ஸோ டெல்டா எஸ் இங்கே டினாமினேட்டர் வந்துடும். ஸோ கேர்ள் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 1 டெல்டா எஸ் க்ளோஸ்டு கர்வ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஆர். இதுக்கு பேர் ரொட்டேஷன். ஒரு க்ளோஸ்டு கர்வில் எஃப் டாட் டிஆர் பார்த்தோம்னா அதுக்கு பேர் ரொட்டேஷன் பேர். ஸோ இதுதான் வந்து கேர்ள் ஆஃப்னுடைய இன்டெக்ரல் ஃபார்ம், இது டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இது கேர்ள் ஆஃப்னுடைய டெஃபினிஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். திஸ் மீன்ஸ் கேர்ள் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்ட். திஸ் மீன்ஸ் கேர்ள் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி rotation of the vector field over a very small closed curve C enclosed in infinitesimal area delta S. ஸோ ஒரு பாயிண்டில் கேர்ள் எஃப் பார்க்கணும்னா அதை சுற்றிலும் ஒரு வரை சர்க்கிள் மாதிரி ஒரு சின்ன வரை போட்டுக்கோங்க. ஸோ திஸ் மீன்ஸ் கேர்ள் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரொட்டேஷன் ஆஃப் த வெக்டார் ஃபீல்ட் ஓவர் எ வெரி ஸ்மால் க்ளோஸ்டு கர்வ் சி என்க்ளோசிங் இன்ஃபினிட்டிசிமல் ஏரியா டெல்டா எஸ். டெல்டா எஸ்ங்கிறது அந்த கர்வு உண்டு பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ தமிழில் ஒரு புள்ளியில் வெக்டர் புலத்தின் சுழல் என்பது அப்புள்ளியை சுற்றி அமையும் ஒரு சிறிய வளைவரையின் வழியாக செல்லும் அவ்வெக்டர் புலத்தின் சுழற்சி. எஃப் டிஆர் க்ளோஸ்டாக பார்த்தோம்னா அதுக்கு பேர் சுழற்சின்னு பேர், சுழற்சி ஆகும். இங்கு வளைவரை உட்கொள்ளும் பரப்பு டெல்டா எஸ்ங்கிறது மிக சிறியதாகும். அந்த பரப்பு வந்து மிக சிறியது. இதுலேயும் அதே மாதிரி 3 படம் போட்டுக்கிறோம். கேர்ள் ஆஃப் வந்து கிரேட்டர் தென் 0, கேர்ள் ஆஃப் வந்து லெஸ் தென் 0, டெல் கிராஸ் எஃப் ஈக்குவல் டு 0. இது வந்து இந்த சுழல் எல்லாம் இப்படி சுழண்டு வெக்டார் ஃபீல்டு போகுது. ஸோ அதில் எஃப் டாட் டிஆர் இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து பாசிட்டிவ்னு இருக்கும் இதே லைனில்.
இது இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறது, இங்கே கிளாக் வைஸில் இருக்குது. இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றி சுற்றி வருது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இப்படி ரொட்டேஷன் இருந்ததுன்னா கேர்ல் வந்து நம்மளை நோக்கி இருக்கும். அந்த தான் ஒரு பாயிண்ட் மாதிரி குறிச்சிருக்குது. ஒரு வெக்டார் வந்து நம்மளை நோக்கி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல குறிச்சிருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் மாதிரி இது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளை நோக்கி கேர்ல் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி வெக்டார் ஃபீல்டெல்லாம் இப்படி சுற்றி இருந்ததுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் கேர்ல் நம்மளை நோக்கி வருது. அது வந்து கேர்ல் வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இங்கே சுழற்சி உள்ளது. இப்படி ஆன்டி கிளாக் வைஸுக்கு பேர் இடஞ்சுழற்சி. அந்த சுழற்சி இருக்குது. இதில் கிளாக் வைஸில் இப்போ ஒரு ஆரோ வந்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதனுடைய பேக் சைடை பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அர்த்தம்னா ஒரு வெக்டாரு நம்மளை விட்டு போகுது, அதாவது உள்ள நோக்கி போயிட்டுருக்கு. இது உள்ள நோக்கி போயிட்டுருக்குது, இது வெளி நோக்கி வந்துட்டுருக்குது. எது உள்ள நோக்கி போகுதுன்னா கேர்ல் எஃப். இது வந்து எஃப்னுடைய எஃப் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எப்படி இருக்குங்கிறது. இது மாதிரி எஃப் எல்லா இடத்துலையும் இப்படி கிளாக் வைஸில் சுற்றி இருந்ததுன்னா கேர்ல் எஃப் உள்ள நோக்கி போகும். ஸோ இதுக்கு பேர் கேர்ல் எஃப் வந்து <0. இதே மாதிரி பேரலாக இருந்தால் ரொட்டேஷன் எதுவும் இல்லை, கேர்ல் எஃப் =0. ஸோ இங்கே இடஞ்சுழி சுழற்சி உள்ளது, வலஞ்சுழி சுழற்சி உள்ளது, சுழலற்ற வெக்டர் புலம். இதுக்கு பேர் இர்ரொட்டேஷனல்னு பேர். நெய்தர் கிளாக் வைஸ், நெய்தர் ஆன்டி கிளாக் வைஸ், நெய்தர் கிளாக் வைஸ் நார் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இந்த இடத்துல நார்னு வரும். நெய்தர் கிளாக் வைஸ் நார் ஆன்டி கிளாக் வைஸ், இர்ரொட்டேஷனல். இதுக்கு பேர் இர்ரொட்டேஷனல் பேர். ஓகே, தேங்க்யூ.